வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் குயிக்கா பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், நாளைக்கு ஃப்ரைடே நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி மூணோட ட்ரேடிங் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும், எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கிறத குயிக்கா பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோல இன்னொரு ட்ரெண்ட் பத்தி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிஃப்டி இப்போதைக்கு நம்மளோட வியூ வந்து புல்லிஷ் தான். மார்க்கெட் மேல ஒரு சைட்வேஸ் டு புல்லிஷ் தான். மேலதான் மார்க்கெட் போகணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கான ரிவர்சல் பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறதையும் அப் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கிறதையும் நேற்றுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சென்செக்ஸுக்கும் நிஃப்டிக்கும் அதே தான் லெவல் கொடுத்துருந்தோம். இதுல இருந்து அப்படியே ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங்கா வந்து நம்ம எக்ஸாக்டா அதை சொல்லியிருந்தா அந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஒரு 10-15 நிமிஷத்துலயே அந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்தோம். இங்க இருந்து நம்ம என்ன பார்த்தோம், இங்க இருந்தே ஓப்பன் ஆகி அப்படியே இந்த இதை பார்த்து போகும். ஸோ ஒரு நல்ல ட்ரெண்டா இருக்கும் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த ஓப்பனிங்லேயே அது ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. ஓகே. இந்த டைரக்ஷன்ல பர்ஃபெக்டாவே ஓப்பன் ஆகி நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது என்ன எதிர்பார்த்தோம்னா, இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது இதுல இருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம டார்கெட் வந்து இப்போதைக்கு 25,500 தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து பிரேக் பண்ணி இந்த லெவலில் பிரேக் பண்ணிடலாம். இன்னைக்கு பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சு கிட்ட வரலாம். 400-450 ரேஞ்சு கிட்ட வரைக்கும் வரலாம். ஒருவேளை கீழே போச்சுன்னா இந்த ரேஞ்சில, இல்லை அதுக்கு அடுத்து இந்த ரேஞ்சிலே ரிவர்ஸ் ஆகி மேலே வரும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா நிப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கானு சொல்ல முடியாது. இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு கண்டினியூஸா தொடர்ந்து கீழே போயிடுச்சு. ஓகே. ஸோ கேப்பை ஃபில் பண்ணாத அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. பட் ஆனா நிப்டி அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாம ஃபுல்லாவே அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இது வரைக்குமே வந்துருச்சு. ஓகே. இது வரைக்கும் வந்துருச்சு. இதுல இருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்தாலும் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ட்ரெண்ட் தான் கொடுத்துருந்துச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் அப்டேட் பண்ணிருந்தோம் லைவ்ல டெலிகிராம்ல. இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் மறுபடியும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன், அதாவது ஷார்ட் டேர்ம்ல 5 மினிட்ஸ்ல ஒரு டபிள்யூ பேட்டர்னான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரேஞ்சில இருந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் நோக்கி தான் நிப்டி போகணும் அப்படிங்கறது அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா கூட அதுக்கு அடுத்த லெவல் 25,050 வரைக்கும் போய் அங்கிருந்து அப்படியே ரெக்கவர் ஆகி வரணும் அப்படிங்கறத கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்தது மாதிரி இந்த ரேஞ்சில ரெக்கவரி வந்துச்சு. இதுல இருந்தே ஒரு நல்ல ரெக்கவரி வந்து மறுபடியும் நிப்டி இந்த ரேஞ்சு கிட்டே தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த லைனு கிட்டே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுலயே பார்த்துருவோம் சார்ட்ல. ஓகே. இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. இங்க இருந்து சார்ட்ல இதை எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ 15 மினிட்ஸ்ல வச்சிருக்கிறேன். நம்ம நேற்று எதிர்பார்த்தது இந்த டபிள்யூ படம் எதிர்பார்த்தோம்ல, இங்க இருந்து இது வரைக்கும் படம் எதிர்பார்த்தோம். ஓப்பனிங்கே இந்த ரேஞ்சு கிட்ட ஓப்பனா இங்கே முடிஞ்சிருச்சு. ஓகே. நம்ம ஓகே. ஸோ இப்போ இந்த க்ளோசிங் இதை பிரேக் பண்ணாம மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தோம். பட் அதை பிரேக் பண்ணல, தொடர்ந்து கீழே வந்திருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த ரேஞ்சை ஃபில் பண்ணும்போதே நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்த்தோம். அது நடக்கல. மறுபடியும் ஒரு டபிள்யூ பட்டன் ஃபார்மேஷன் வந்து இந்த ரேஞ்சை மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி இன்னைக்கு. இதேதான் எல்லா இண்டெக்ஸ்லயுமே நடந்திருக்கு. ஓகே. ஓகே. ஸோ இந்த ரேஞ்சு கிட்டே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்படி இருக்கும்போது நாளைக்கு எப்படி இருக்கும் நிஃப்டியில அப்படிங்கிறதையும் குயிக்கா பார்த்தோம்னா, இப்போதைக்கும் இப்பவும் நம்மளோட வியூ வந்து புல்லிஷ் தான். ஸோ நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீட்டில தெளிவாக சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டோட மூவை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. 25,000 நம்மளோட டார்கெட்டா இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. வீக்லி சார்ட்ல இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ அந்த சப்போர்ட்ல இருந்து இனி கொஞ்சம் கொஞ்சமா நிஃப்டி மேல நோக்கி தான் போகணும். இந்த கன்ஃபர்மேஷன் எந்த அப் ட்ரெண்ட் எப்போ கன்ஃபார்ம் ஆகணும், இந்த 25,500 பிரேக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான் இருக்கும். ஆல் டைம் ஹையே தான் அடுத்தல பார்ப்போம். அதுக்கு இதுல இருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் மறுபடியும் சேம் தான். இந்த ரேஞ்சில் இருக்குல்ல, இதுல இருந்து 25,500 வரைக்கும் நாளைக்கு போகலாம் அப்படிங்கிறத மறுபடியும் எதிர்பார்க்குறேன். இதுல இருந்து மறுபடியும் அப்டேட் கொடுத்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது என்னங்கிறதையும் காமிச்சிடுறேன். ஒரு சின்ன சேனல் பாட்டம் ரெசிஸ்டன்ஸ் இதுல இருக்கு. ஓகே. ஓகே. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள 1 ஹவர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஓகே. இத இந்த ரேஞ்ச் நம்ம இன்னைக்கு இதுதான் டார்கெட் வச்சிருந்தோம். இங்க நேற்றுக்கு இருக்கும்போது இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். ஆனா இதை பிரேக் பண்ண கூட எதிர்பார்த்தா அது நடக்கல. பட் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல ரெஜெக்ஷன் எடுத்து நிஃப்டி கீழே போயிடுச்சு. கீழே போன நிஃப்டி என்ன பண்ணணும், ப்ராப்பரா இந்த சேனல் பேட்டர்னை ஃபாலோ பண்றதா இருந்துச்சுன்னா அப்படியே மறுபடியும் இங்க வரைக்கும் வரணும்ல, 24,700 வரைக்கும் வரணும். ஆனா வரல. இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வீக்லி சார்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே வீக்லி அனாலிசிஸ் வீடியோல பார்த்ததுதான். இந்த வீக்லி சார்ட், வீக்லி இதை காமிச்சிருந்தேன். இந்த வீக்லி சார்ட் இருக்கு, நம்ம ஒவ்வொரு வீடியோல சொல்றதான். இந்த வீக்லி சார்ட்டுக்குள்ளதான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும், இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த சப்போர்ட்டையும் எடுத்து இப்படிதான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து ரிவர்சல் எடுத்து இப்படிதான் போகணும் அப்படிங்கறத நம்மளோட வியூ இப்போதைக்கு. ஓகே. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே ஃபுல்லா வரல. இந்த லைன் இருக்குல்ல, நம்ம இது வீக்லி அனாலிசிஸ் சொல்லியிருக்கோம்.
என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த 25,500 இருக்கும் போதே நிப்டி இங்க வரணும், இந்த வரைக்கும் வந்து அதுக்கப்புறமா ஒரு 1-2 நாளுக்கு சைட்வேஸ் இந்த லைனையே டெஸ்ட் பண்ணி சைட்வேஸ்ல போயிட்டு அப்புறம் அப் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டும் கொடுத்தாலும் ஒரே ரேஞ்ச் தான் நிப்டி ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு இப்போதைக்கு பார்த்தோம்னா. ஓகே, அந்த ஓகே மாத்தணுமா? ஓகே, ஒரு நிமிஷம். ரைட். இந்த இந்த லைன் இருக்குல்ல, இந்த பிங்க் லைன் இருக்குல்ல, இதுதான் வீக்லி சப்போர்ட். ஓகே, இந்த வீக்லி சப்போர்ட்ல நிப்டி ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிருக்கு. அந்த லைனுக்கு மேலேயும் கிளையுமா தான் ஒரு 2-3 நாளைக்கு ட்ரேட் ஆகும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம்ல. இன்னைக்கும் நேத்தைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு. எப்போ 20, 21, 22 3 நாளும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்றதும், மறுபடியும் அதுக்கு மேல போறதும், மறுபடியும் கீழே வரதும், பிரேக் பண்ணி மேல போறதும், மறுபடியும் அதே சப்போர்ட் லைன் இது தெரியுதுல்ல. ஓகே, இந்த லைனை பிரேக் பண்றதும், மறுபடியும் மேல போறதும், அதுக்கப்புறம் அந்த லைன்ல டெஸ்ட் பண்ணி கீழே வரதும், அந்த லைனை பிரேக் பண்ணி மேல போறதுமா தான் நிப்டி இருந்துட்டு இருக்கு. இது என்ன சொல்றது, ஒரு சைட் வைஸ் தான். ஒரு ஆனா இந்த 3 நாளையுமே ஒரு 1% 0.5ல இருந்து 1%, 1.5% வரைக்கும் மூவ்மெண்ட், நல்ல மூவ்மெண்ட் இருந்தாலும் கூட எப்பவுமே நிப்டி இந்த சப்போர்ட் லைனை விட்டு விலகல. ஓகே, எந்த டைரக்ஷன் போனாலும் மறுபடியும் அந்த சப்போர்ட் லைன்லயே வந்து டச் பண்றப்போ அது மேல போதும், ஹோல்ட் பண்ணி கீழே போனாலும் மறுபடியும் அந்த லைனை டச் பண்ணி மேல க்ளோஸ் பண்றது மாதிரி தான் நிப்டி இப்போ அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த லைனுக்கு மேலே 1 ஹவர்ல போஸ்டிங் கொடுத்துருக்கு. நாளைக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியாது. பிரேக் பண்ணலன்னா கூட இதுல மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி இந்த 24 இதுல வருது 25,350 இதை டச் பண்ணி மறுபடியும் இதை ரீடெஸ்ட் பண்ணி இதுல இருந்தோ இல்ல இது கொஞ்சம் கீழே வந்தோ ரிவர்சல் ஆகி அப்படியே மேல பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சை அப்படியே நிப்டி ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறேன். இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி இந்த லைன்லயே இந்த வீக்லி சப்போர்ட்லயே டிராவல் ஆகி கிளை மறைமா டிராவல் ஆகி நாளைக்கு இதுலயே பிரேக் பண்ணிடலாம். இல்ல இது வரைக்கும் வந்துகிட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுத்து 25,500 ரேஞ்சை பார்த்து நிப்டி போகலாம். ஓகே, இதுதான் ஹை லெவல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு நம்மளோட டார்கெட் இதை இமீடியட்டா பிரேக் பண்ண பட்சத்துல 25,500 தான். 25,500 வரைக்கும் நிப்டி போகலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கிறேன். இதை பிரேக் பண்ணாத பட்சத்துல மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு வந்துகிட்டு மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போய் பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, இனிஷியலாவே மார்னிங் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 25,500 அதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த டார்கெட் எதிர்பார்க்கலாம். இல்ல இதை பிரேக் பண்ணாம இது ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேல போகுதுன்னா ஓகே, ஸோ இது வரைக்கும் போகலாம். 25,500 அன்னைக்கே இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இது வரைக்கும் போகலாம். 25,500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு. ஸோ எப்படியும் நாளைக்கு 25,500 தான் டார்கெட்டா இருக்கு. இனிஷியல் டார்கெட் வச்சுக்கலாம்னா இதை பிரேக் பண்ண உடனே 25,380 450 நம்ம ஏற்கனவே பார்த்தது. 380 450 அப்புறமா 500 இதுதான் நாளைக்கு அப் சைட்ல டார்கெட்டா இருக்கும். டவுன் சைட்ல இதை பிரேக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே பிரேக் பண்ணாலும் லைட்டா கீழே வந்துட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட்டையே ஹோல்ட் பண்ணி இது மேலே தான் ட்ரேட் ஆகும். ஒரு சைட் வேஸா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது அதிகமா கீழே மார்க்கெட் போகும்போது நான் இந்த ட்ரேடிங் ட்ரை பண்றது போறது இல்லை வழக்கம் போல. வேணும்னா ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணிக்கலாம். மார்க்கெட் மேல போகும்போது ஒரு லாங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்குமே லாங் போகலாம். 25,500 வரைக்குமே போகலாம். அதுக்கு அடுத்த மூவ் வந்து இதை பிரேக் பண்ணதுனால தான் டிசைட் பண்ணி இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டா ஆல் டைம் ஹையை பார்த்து நிப்டி போயிடும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் என்ன வருதுங்கிறத இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஷார்ட் டர்ம் டார்கெட் 25,500 வரைக்கும் நிப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிப்டியும் அதே தான், அதையும் குயிக்கா பார்த்துடலாம். இப்போதைக்கு பேங்க் நிப்டி 15 மினிட்ஸ்ல ஓகே இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த பேட்டர்னுக்குள்ளே பேங்க் நிப்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இப்போ சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி 15 மினிட்ஸ்ல பார்க்குறோமா இதை 15 மினிட்ஸ்லயே ஆயிடும். ஓகே, நிப்டில இதே பேட்டர்ன் தான் இருந்துச்சு. ஆனா ரைட்டா இதை பிரேக் பண்ணி மறுபடியும் அதை ரீடெஸ்ட் பண்ணி உள்ள போயிருக்கு. ஆனா பேங்க் நிப்டில அது நடக்கல. ஸ்ட்ராங்கா அந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ற வரைக்கும் பேங்க் நிப்டி தொடர்ந்து அப்டன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை இப்படியும் 15 மினிட்ஸ்ல இதை கொஞ்சம் மேலே கூட வச்சுக்கலாம். ஓகே, அப்டன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 15 மினிட்ஸ்ல பேங்க் நிப்டி நாளைக்கு இந்த ரேஞ்சில் இருக்க மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த டார்கெட் இது வரைக்கும் போகும். 59,559 59,600 ஓகே 560 வரைக்கும் பேங்க் நிப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக போகும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா 59,800 வரைக்கும் பேங்க் நிப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப் சைட்ல. டவுன் சைட்ல இது கீழே ஓப்பன் ஆகி இதுல ரிஜெக்ட் பண்ணும் பட்சத்துல மறுபடியும் இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்றதுக்கு வரலாம். 59,130 இதுதான் பேங்க் நிப்டில சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாம இருக்கணும். ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா 58,890 வச்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் போயிட்டு போன்ஸ் பேக் ஆகி வரும். இது வந்து வீக்லி சப்போர்ட் மறுபடியும் பேங்க் நிப்டில இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு டவுன் சைடு இதுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதை ரீடெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் வந்துகிட்டு 59,128 130 வரைக்கும் வந்துட்டு இதுல இருந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போகலாம். இல்லை இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் தொடர்ந்து மேலே போய் 59,560 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட், அதுக்கப்புறமா அப் டு 59,800 அந்த டார்கெட் ஆகும். பேங்க் நிஃப்டியில நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சென்செக்ஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன எதிர்பார்த்தோம்னா 83,000 வரைக்கும் சென்செக்ஸ் வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே. தொடர்ந்து ஓகே ஓகே. ஸோ சென்செக்ஸ்லயும் நம்மளோட வியூ அதே தான். நிப்டியில் என்ன பார்த்துருந்தோமோ எதுவும் சென்செக்ஸ்லயும் நான் என்ன சொல்றது அதே டபிள்யூ பட்டன் ஷேப் தான் அதை பார்த்துருந்தோம். ஸோ சென்செக்ஸ் இன்னைக்கு 82,000 ஓகே. ஸோ சென்செக்ஸ் நம்ம எந்த பார்த்தோம்னா இதே தான், இதுலேயும் டபிள்யூ பட்டன் தான் பார்த்துருந்தோம் இன்னைக்கு. ஓகே. ஸோ சென்செக்ஸும் கூட இதுல இருந்து டபிள்யூ பட்டன் கொடுத்து அப்படியே மேலே போய் இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு நேரத்துக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும். 83,000 வரைக்கும். ஸோ நம்ம டார்கெட் வந்து 83,000 இருந்துச்சு. இது வரைக்கும் வரலாம். 83,000 வரைக்குமே சென்செக்ஸுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஆனா சென்செக்ஸ் பர்ஃபெக்டா இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சுக்கு வரல, இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங்ல இந்த டபிள்யூ பட்டன் வந்து ப்ராப்பரா ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ரெஜெக்ஷன் இதுல வந்துருச்சு. இது ரெஜெக்ஷன் வந்து கீழே வரும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இதுல இந்த லெவலை ஹோல்ட் பண்ணி மேலே போகும் பட்சத்துல ஹீரோ ட்ரேடுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா 83,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் போச்சே தவிர ஒரு நல்ல மொமெண்டம் அமையல. இதுல இந்த ரேஞ்சில இருந்து வரும்போது கூட இந்த ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது கூட இது மேல வர்றதுக்கான வாய்ப்பை தான் நான் பார்த்தேன். 83,000 வரைக்கும் இதுல இருந்து டைரக்டா வரலாம் அப்படிங்கிறத பார்த்தேன். பட் மறுபடியும் அதுல இருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து கீழே போனால அதுக்கப்புறம் டைம் டிகே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீரோ ட்ரேடுக்கான வாய்ப்பு இல்லாம பண்ணிடுச்சு. ஸோ 83,000 வரல. பட் இது வரைக்கும் 82,700 வரைக்கும் சென்செக்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. நாளைக்கு இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்போ இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல, இதை பண்ணிப்போம். இதுல இருந்து இப்போ பண்ணிப்பேன். ஓகே. இப்போ சென்செக்ஸும் நிப்டி மாதிரியே தான் இந்த டைரக்ஷன்ல போய் இப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சென்செக்ஸோட அந்த வீக்லி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு. என்னது இருக்கு நிப்டி மாதிரியே தான், அதே லைன்ல தான் மேலேயும் கீழே டச் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் இன்னைக்கு ப்ராப்பரா அதுல சப்போர்ட் மட்டும் எடுத்து 50 மினிட்ஸ்ல சப்போர்ட் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி கீழே போகாம மேலே போயிருக்கு. ஸோ தொடர்ந்து இதுல இருந்து இப்படியே வந்த சென்செக்ஸ் இதுல தொடர்ந்து அப்டேட் கொடுத்து இது வரைக்கும் நாளைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 82,830 வரைக்கும் நாளைக்கு சென்செக்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் உங்களோட அடுத்த டார்கெட் 83,150 இருக்கும். ஓகே. இது வரைக்கும் சென்செக்ஸ் மேக்ஸிமம் போகலாம். இதுல என்ன நடக்குதுங்கிறத பார்த்து தான் அதுல அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டாங்கிறத அது முடிவு பண்ண முடியும். ஒருவேளை சென்செக்ஸ் நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வரும் பட்சத்துல இது வரைக்கும் வரலன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 82,170ங்கிறதுலையும் 165 ரேஞ்ச்லையும், அதுக்கு அடுத்த சப்போர்ட் மறுபடியும் இமீடியட்டா க்ளோஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கு 81,980 இருக்கு. இதையும் பிரேக் பண்ணா மட்டும் அதுக்கு அடுத்த லெவலில் 81,600 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதை பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், இப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். இப்படி ஒரு பெரிய டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத பட்சத்துல தொடர்ந்து அட்டன் கொடுத்து மறுபடியும் இதுதான் 83,150 வரைக்கும் சென்செக்ஸ் நாளைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. தொடர்ந்து மார்க்கெட்ல லைவான அப்டேட்டா டெலிகிராம் சேனல்ல லைவ் மார்க்கெட்ல போஸ்ட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டா வந்து இவங்ககிட்ட ரீச் ஆகும். வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ இது இன்னும் வீடியோ ரீச் ஆகும். தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் ஹெல்ப் கொடுக்கும். தேங்க்ஸ்.